ஹாய் மக்களே, என் பேர் வனிதா. நான் சென்னையில் இருக்கேன். வனிதா முரளி நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் சேனல் என்னோடது யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் பொங்கலுக்காக. அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது மதுராந்தகம் கிட்ட பார்த்தீங்கன்னா திருப்பரங்கோவில்ன்ற கிராமம் வந்து இது. நான் பிறந்த வளர்ந்த ஊர். காலையிலேருந்து கொஞ்சம் போட்டிருப்பேன் லைவு, சரியாக டவர் கிடைக்கல, அதனால் வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறோம். எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறோம். இந்த இடம்லாம் பாருங்கள், இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், சூரிய பகவான். எதிர்க்க போகிறாங்களே, நான் 6 பொண்ணு எங்கள் வீட்டில். நான் தான் பெரிய பொண்ணு. எனக்கு கீழே ஒரு 6 தங்கச்சி இருக்காங்க. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் குழந்த இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எங்கள் 2 தங்கச்சி வீட்டுக்காரு இறந்து போயிட்டாங்க. மீதி 3 பேர் இருக்காங்க. இந்த இடம்லாம் பாருங்களேன், இங்கெல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. சின்ன பிள்ளைங்க வந்து சனி ஞாயிறுலாம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்க. இப்போலாம் ரொம்ப மாறி போச்சு. நாங்கள் பிறந்து வளர்க்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ரொம்ப செடி அடர்த்தியாக காடு மாதிரி ஆயிடுச்சு. ஏரி இங்கே பக்கத்தில் சுடுகாடு. ஆனாலும் பயம் இருக்காது எங்களுக்கு. இந்த இங்கே பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள், அங்கே ஒரு குட்டியாக ஒரு மரம் இருக்கா, மாடு மேயுதுங்களா, அங்கே தான் சுடுகாடு. எப்பயாவது இந்த ஊருக்கு வரணுன்னா இப்போ தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வருவோம். வந்து 2 நாள் 3 நாள் ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். எல்லோரும் சென்னையில் தான் இருக்காங்க, யாரும் இங்கே அப்பா அம்மா மட்டும் தான் இங்கே இருக்காங்க. அப்பா அம்மாவும் சென்னையில் தான் இருந்தாங்க. எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இங்கேயே வந்துட்டாங்க அவங்க. சரி, அவங்கள பார்க்குறதுக்காக எல்லோரும் வருவோம். வந்து பார்த்துட்டு அவங்க கூட 2 நாள் 3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தாய் மாமா இருக்கார், அவங்க வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் நாங்கள். எங்கள் தாய் மாமா இருக்கார். அவங்க இருக்கிற தைரியத்தில் தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் இங்கே இருக்கிறது கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்குது. கொஞ்சம் நாங்களும் தைரியமாக இருக்கும். எல்லாரும் ஆய் சொல்லுங்க வீடியோக்கு. பாருங்களேன், இது புதுசா வீடியோ போடுறேன். ஹாய் சொல்லுங்க. பாருங்க, இது வந்து பேத்தி இலை. இது இது பாருங்களேன், இதில் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க தச்சு. வாழை மரம், தென்னை மரம், மாமரம் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஊருக்கு வந்தால் இதுவும் பேத்தி இலை தான். பாருங்கள், துத்தி, இதுதான் துத்தி செடி. துத்தி இலை, நாய் உருவிது. இதுவும் துத்தி இலை தான். இது ஏன் குட்டி குட்டியாக இருக்குதுன்னா இலை, இது வந்து நல்லா பெருசாக தண்ணி இல்லாமல் இப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன். இதுதான் துத்தி செடி, பெருசாக இருக்கும் அப்பளம் மாதிரி. இது அப்படியே இது பாருங்களேன், இது கோவை இலை. நாங்கள் குழந்தையில சிலைட்டில் வந்து இந்த தழை தான் போட்டு அழைப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம்.
கொடிக்கல்லி. கொடிக்கல்லி, மஞ்சள் பாருங்க, மஞ்சள் பயிர் வச்சுருக்காங்க. செம்பருத்தி. உங்களுக்கும் இயற்கை நல்லா பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து மலை. இது மலை எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன், பராமரிப்பு இல்லாமல். சூப்பராக இருந்துச்சு இந்த மலை. நம்ம ஊரை சுற்றி மலை தான் இருக்கும். நம்ம ஊரை சுற்றி கோவிலும் இருக்கும், நிறைய கோவில் இருக்கும். திருப்பர கோவில்ன்றதுக்கு அந்த மாதிரியே நிறைய கோவிலும் இருக்கும். இது ஃபஸ்ட்டு சூரிய பகவான் எப்படி இருக்காருப்பாங்க. இந்த கழனிவெளி. நல்லா இருக்கியா? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறியா? நான் வந்து எப்படியும் 1 hour 2 hour ஆயிடுச்சு. இந்த மாமா வீட்டுக்கு போயிட்டேன்.